அலையிலே ஆண்டுடைய நாமை பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். நம்முடைய நாமை எப்படட்டும் கத்திற்குடைய நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக நான் உங்களை அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் அற்பமாக எண்ணாதபடி தொடர்ந்து நீங்கள் கவனிப்பீர்களானால் ஓராண்டிலே வேதத்தை வாசித்து முடிக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும். அதோடு என்று விடாதபடி நாம் பலவீனமாய் சரீரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் எல்லாம் அறிந்து கொள்ள இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி அற்புதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் சில வேளை பலவீனப்பட்டு இருக்கும் பொழுதும் கூட இதை வேதத்தை கையில் எடுக்க முடியாத நிலையிலே இதை நாம் போட்டு கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இது பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால் குடும்பங்களில் நடக்க எல்லா நிகழ்ச்சிகளும் அதில் வரும். ஸோ ஆகவே இது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியும் அதன் அந்த அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் களத்துக்கு சரப்பணியுமாக இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய ரத்தம் சிந்தும்படி நாம் பிரிவிருந்த குற்றவாளியாக்களை எங்களை முராகந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விளங்குவது போல நாம் அவர்களை உயிருடைய விழுங்குவோம். குளில் இறங்குறவர்கள் விளங்குவது போல அவர்களை முழுமையாய் விழுங்குவோம். விலையுறந்த சகலவித பொருட்களையும் கண்டறிவோம். கொள்ளை பொருளையும் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களுடைய பங்காளியாக இருந்து நம்ம எல்லாரும் ஒரே பயிருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். என் மகனே, நீ அவர்களுடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதிக்கு விலக்குவாயாக. அவர்கள் எங்கள் தீங்கு செய்யும்படி ஓடி ரத்தம் சென்று இருக்கிறார்கள். அதன் கண்களுக்கு முன்பாக வலையுறுப்பதே பெரிதா. இவைகளோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள். தங்கள் பிராணனுக்கு ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசி உள்ள எவனுடைய வழியும் இதுவே. இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அந்த சந்தடி உள்ள தெருக்களின் வழியிலும் ஒலிவ வாசல் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் நான் வார்த்தைகள் வசனித்து சொல்லுகிறது. பேதைகளை நீங்கள் பேதையை விரும்புவதும் நிந்தனைக்காரரை நீங்கள் நிந்தனைகள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும் பொழுது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது ஆபத்து சூறாவளி உங்களுக்கு நேரும்படும். நெருக்கம் எடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் உன்னை நோக்கி கூப்பிடுவதனால் மறு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை என்னும் அசட்டை பண்ணினவர்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழி யோசனைகளில் திருப்தி அடைவார்கள். வழிகளிலும் அவர்கள் திருப்தி அடைவார்கள், தங்கள் யோசனையில் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசகம் பண்ணி
ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அதிகாரம் 2. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வாயின்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழுது அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்ற அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் நீதி நியாயத்தின் நீதிகளை தாம் காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றினார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல வழிகளையும் அறிந்து கொள்ளலாம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். நல்லோசனையாக கேட்பது மற்றும் பதியாவனாலே துன்மார்க்குடைய அந்தகார வழியில் நடக்கிற நீதிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகள் கழிவுறவர்களுக்கும் மாறுபாடான பாதையில் நடக்கிறவர்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய ஸ்திரீக்கு தப்புவிக்கப்படுவாய். அப்பொழுது வீடு மரணத்துக்கும் அவருடைய பாதைகள் மரித்தோடத்திற்கும் சாய்கிறது. அவரிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. அதனால் அவரிடத்தில் போகிற ஒருவனும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகள் வந்து சேருகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. செம்மையான வழியிலே வாசம் பண்ணுபவர்கள் உத்தமர்களே அதில் தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுபண்டு போவார்கள். துரோகிகள் அதன் இராதபடி நிர்மூலமாக்குவார்கள். அதிகாரம் 3. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கூடாது. அவர்கள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் களத்திலே பூண்டு அவைகளை இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையில் நீ மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். உன் கற்பத்தின் மேல் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்து. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாசை உன் கையினாலே உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நாளைகள் திராட்சரசம் புரண்டோடு. என் மகனை கர்த்தருடைய சுற்றியை அற்பமாக எண்ணாது. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாது. தகப்பன் தன் நேசிக்கிற புத்தனை வெட்டுகிறது போல கர்த்தர் அவனை சிக்ஷிக்கிற ஞானத்தை கண்டெடுக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுமனிலும் உயர்த்தப்பட்டது. முத்துகளை பார்க்கலும் அதிக விலை வேறு பெற்று இது நீச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதில் நிகரில்லை. அதன் எல்லைகளை நிர்மலமாகவும் அதன் இடைகளில் செல்வமும் என்று இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அதன் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அவருடைய ராஜா ஞானத்தில் ஆழங்கள் பிரிந்து ஆகாயமும் பணியை பெய்கிறது. என் மகனே, நீ இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல் யோசனையும் அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாக இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் காலிடல் அதை நீ படுத்திருக்கும்போது நீ பயப்படும் போதும் நீ படுத்து கொள்ளும் பொழுதும் உன் நித்திரை இன்பமாயிருக்கும். கர்த்தர் நான் நம்பிக்கையாயிருந்து
உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி நன்மையை செய்யும்படியும் உனக்கு திராணிக்கு இருக்கும் பொழுது அதை செய்ய தடுக்கிறவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளை தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற அவனுக்கு விரோதமாக திரும்பி தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனுடைய வழக்காதே. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய ஊழியக்காரன் நுழையவும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமானோடு அவனுடைய இரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார். தாழ்மைகளுக்கு கிருபையாக ஒழுக்கங்களை தருகிறார். ஞானவான்கள் கர்த்தரை சுதந்திரித்து இருப்பார்கள். மதிகடரோ எண்ணிக்கை கனவீனத்தை அடைவார்கள். ஒருமுறை கூட ஞானம் உள்ளவன் நகரத்தை சுதந்திரிப்பார்கள். மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி கொடுத்ததுக்காக சோதரன் தொடர்ந்து உடைய கிருபையிற்கு ஒவ்வொருவரும் பயனடைவது செய்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் அவைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம் பிதாவே. ஆமென்.